பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்க நம்ம விசுவாசிக்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார் என்கிற வார்த்தையின் அடிப்படையில் நம்ம வசனங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? இன்றைக்கு ஒரு வார்த்தைக்கு நேராக போகலாம். யோவான் 18ஆம் அதிகாரத்துல 37ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறது. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜா தான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காக இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே அவர் இந்த உலகத்திற்கு வந்தாராம். அப்ப சத்தியம்னா என்ன? பிதாவை குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார். இப்ப ஆண்டவர் அவருடைய திட்டத்தை, அவருடைய நியமத்தை எதற்காக வந்தாரோ அந்த சித்தத்தை அவர் நிறைவேற்றிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்கிறாரு, நீங்க அந்த சத்தியவானாகிய கிறிஸ்துவ குறித்து சொல்றதுக்காக இந்த உலகத்துல நீங்க இருக்கீங்களா? இன்னைக்கு வசனம் அதுதான் சொல்லுகிறது. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க இந்த உலகத்துக்கு வந்தார். நீங்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீங்களா? இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில நம்ம எந்தெந்த காரியங்களில சாட்சி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோமோ, இன்னைக்கு ஒரு பொருத்தனை எடுத்துக்கொள்வோம். ஆண்டவரே, நீர் சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்க இந்த உலகத்துக்கு வந்தீர். அதற்காக தான் இந்த உலகத்துக்கு உலகத்துல பிறந்தீர் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, என்ன எதுக்காக இந்த உலகத்துல நீங்க வைத்திருக்கிறீங்க? ஆண்டவரே, உண்மை குறித்ததான கிறிஸ்துவின் சாட்சிகளாய் ஆண்டவரே எங்களை நீங்க மாற்றுங்க சொல்லி ஆண்டவர் இடத்துல கேட்கலாம். ஏன்னா நிறைய பேர் கிறிஸ்டியன் பெயரை வச்சிருப்போம். ஆனா நம்மளுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆண்டவர் அர்த்தமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை லீட் பண்றதுக்காக தான் நம்மள இந்த உலகத்துல வைத்திருக்கிறார். அவர் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றிட்டார். நீங்களும் நானும் அவர் நம்ம இந்த உலகத்துல வைத்ததற்கான திட்டத்தையும் சித்தத்தையும் நம்ம நிறைவேற்றுவோம். அவருக்கு சாட்சிகளாய் வாழ்வோம். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, தினோப்பிற்குள்ள சாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திரே, உமக்கு நன்றி. சாட்சியற்ற வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீர் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வானத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்தீர். ஆனாலும் நாங்கள் ஆண்டவரே, நீர் எதற்காக வந்தீர் என்பதை அறிந்திருந்தும், எதற்காக இந்த உலகத்துல நீர் எங்களை வைத்திருக்கிறீர் என்பதை அறிந்திருந்தும் இன்னும் சாட்சியா நாங்கள் இல்ல. ஆண்டவரே, எங்களை நீங்க மாற்றுங்க. சாட்சி உள்ள வாழ்க்கை நீர் எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, உண்மையான கிறிஸ்தவர்களை நாங்கள் வாழ திரும்ப செய்யுங்க. எங்க நினைவுல, சொல்லுல, செயல்ல, நடக்கையில எல்லாவற்றிலும் ஆண்டவரே உண்மை வெளிப்படுத்துகிற உண்மையுள்ள சந்ததிகளை நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. சாட்சியற்ற வாழ்க்கையை அல்ல ஆண்டவரே, சாட்சியுள்ள வாழ்க்கையை நாங்கள் மட்டுமல்ல, எங்களை சார்ந்தவர்களும், எங்களுடைய பிள்ளைகளும், எங்களுடைய குடும்பமும், எங்களுடைய உற்றார் உறவினர் எல்லாரும் ஆண்டவரே உண்மையான ஆண்டவரே கிறிஸ்தவர்களை நாங்கள் வாழ, இந்த உண்மையான கிறிஸ்துமஸை ஆண்டவரே நாங்கள் அர்த்தத்தோடு கொண்டாட எங்களுக்கு உதவி செய்யுங்க. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தி கிருபை செய்யுங்க. மாற்ற வேண்டியவங்களை மாற்ற ஆவியானவரே நீர் எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைப்படுங்க. இந்த இரவு ஆண்டவரே ஆபரேஷன் டைமா அது இருக்கணும். ஆண்டவரே, எது எதை கட் பண்ணணுமோ அதை கட் பண்ணி போடுங்க, எது எது ஜாயின் பண்ணணுமோ அதை ஜாயின் பண்ணி போடுங்க. உமக்கு சித்தமில்லாதவர்கள் வேண்டாம், உமக்கு சித்தமானவர்களோடு கைகோர்த்து நடக்க உதவி செய்யுங்க. நீரே காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.